ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி போச்சுன்றதை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்வாவை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு என்னோடய நார்மல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் சாமிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மாவிளக்கு தான் வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கார்த்திகை தீபம். ஏன்னா வந்து மாவிளக்கு மட்டும் மறக்கவே கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. என்னென்னலாம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு டைரியில் எழுதிக்கிட்டேன். அப்போ தான் மறக்காமல் அந்த வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியும். கார்த்திகை தீபம், ஸோ வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி வைக்கிறது வேறு வைப்பாக இருக்கும். அதுவும் அந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கிறது, அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வீடு ஃபுல்லாக ஒரு லைட்டு விளக்கு அதுலேருந்து வர லைட்டிங் வந்து அந்த ஸ்பார்க்கிள் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இந்த வாட்டி வந்து நம்ம நல்லா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து வேறு எதுவுமே நான் ரொம்ப பெருசாக டெக்கரேட் பண்ணிலாம் பண்ணதில்லை. சரி, கார்த்திகை தீபம் பண்ணலாம். ப்ளஸ் இதுதான் வந்து எங்களோட லாஸ்ட்டு செலிப்ரேஷன் நினைக்கிறேன், ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன் இந்த வீட்டில். இதுக்கப்புறம் வந்து ஊருக்கு நேட்டிவ்க்கு கிளம்பிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பண்ணலான்ட்டு பொறுமையாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிவி ஸ்டாண்டில் வந்து ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பில்லோ கவர்ஸ் வந்து 5 pieces வாங்கியிருந்தேன். இது வந்து ஹோம் சென்டரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நாங்கள் போகிற டைமில் ஆஃபரில் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த கவர்ஸ் வந்து எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லோ வித் பிளாக். ஸோ ஒரு ஃபெஸ்டிவ் மோடு வரும்ன்றதுக்காக இதை போட்டிருந்தேன். இது வந்து காட்டன். இதோடு சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கொயர் பில்லோக்கும் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அது வந்து சில்க் மெட்டீரியலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து ஹோம் சென்டர்லேருந்து வாங்கின பில்லோ கவர்ஸ், குஷன் கவர்ஸ். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டெக்கரேட் பண்ணலாம் சோஃபாலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பிங்க் கலர், ஸோ எல்லோக்கு கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அதுவுமே காட்டனில் இருந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். யாருக்கெலாம் இந்த பூ வச்சு டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆர்டிஃபிஷியலை விட நேச்சுரல் ஃப்ளார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது அது இன்னமும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப லட்சணமாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப நிறைய பண்ணாமல் சட்டிலாக கொஞ்சம் கம்மியாக நம்ம பாடிக்கு ஒத்துக்கிற மாதிரி, ரொம்ப வந்து எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணனா சாமி கும்பிடும் போது இன்னும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன்னு தோணுச்சு. அதனால் வந்து சட்டிலாகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டைனிங் டேபிள் ஏரியாவில் இது மாதிரி ஒரு பிளெயின் ஒரு புட்டா போட்ட ஷால் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் சில்க் மெட்டீரியல் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும். அண்ட் இந்த 2 ஐட்டமே ஹோம் சென்டரில் வாங்கினேன், ஆஃபரில் இருந்தது. 899 rupees வந்து 299க்கு 269க்கு வந்துருந்தது. ஸோ குட் டீல் மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போகிற டைமுக்கு ஆஃபர் இருந்தது. நான் ரொம்ப மோஸ்ட்லி ஹோம் சென்டரில் வந்து பர்ச்சேஸே பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் ஸ்டில் அது வந்து ஆஃபரில் இருந்தனால நான் வாங்கிக்கிட்டேன். பச்சரிசி ஆறின உடனே வந்து மிக்ஸி ஜாரில் வெல்லம் கொஞ்சமாக வந்து கார்டமம் பவுடர் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கோர்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணோன்னா இது மாதிரி மாவிளக்கு பதத்துக்கு வந்துடும், அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அன்றைக்கி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இது வந்து இப்போ போடும் போது அப்படியே அல்வா மாதிரி இருக்குது, பட் அதுவே அதோட ஷேப்புக்கு வந்து போயிடுச்சு. நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இது மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆச்சு லாஸ்ட்டாக. ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. அதில் திரி போட்டு நெய் ஊற்றி வச்சிடணும். ஸோ ஈவினிங் சாமி கும்பிடும் போது மாவிளக்கும் சேர்த்து ஏற்றிடுவோம். நெக்ஸ்ட் வெளியில் வந்து கோலம் தான் ட்ரை பண்ணேன். அதுவுமே நான் ரொம்ப பெருசாலாம் ட்ரை பண்ணல, எப்பவும் போடுற கோலம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் மட்டும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன வருமோ அதை வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெருசாலாம் வந்து ட்ரை பண்ணி சொதப்ப வேண்டான்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் பூ வந்து நிறைய இருந்ததுனால வாசப்படி முன்னாடி வந்து பூக்கோலம் மாதிரி போட்டலான்னு சொல்லிட்டு அதுவுமே சிம்பிளான ஒரு பூக்கோலம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இப்படி தான் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என்ன க்ரீன் கலர் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அது வந்து வாசனை பூ. வாசனை வருது தானே? வாசனை வருதா?
அந்த பூவை அதுக்காக தான். சரி அதே பூவை இந்தாங்க. பூவை வந்து நீங்க வந்து தலைக்கு வச்சீங்க. ஒரு 1 o'clock மேலே அவர் வந்ததுக்கப்புறம் அவரை வச்சு ஓட்டுறது இன்னும் கொஞ்சம் பெரிய டாஸ்காக இருந்துச்சு. இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ பிரசாதம் வந்து கேசரி வந்து முதல்ல பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேசரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து தீபம் ஏற்றுறத வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டா அங்கே திருவண்ணாமலை மலையில் வந்து ஏற்றுற தீபம் மகர ஜோதியை வந்து நம்ம பொறுமையாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்கலான்றதுக்காக முன்னாடியே எண்ணெய்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுக்கிட்டேன். சரி என்ன பண்றீங்க எக்ல? கோலம் போடுற மாதிரியே தெரியல எனக்கு. வெளியில் வந்து நார்மலாக விளக்கு அப்படியே வைக்காமல் சரி அது வந்து ஒரு கோலம் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு அவுட்லைனில் வந்து ஒரு லேயரில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருந்தேன். அண்ட் இன்சைட் வந்து வேறு கலரில் கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து கிறிஸ்வாவோட ஐட்டம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருந்தார். ஸோ ஃபைனலாக இப்படி தான் வந்திருந்தது. எங்கள் காற்றுல வந்து அந்த பூலாம் பறந்துருமோன்னு பயந்து அது மேலே வந்து ஒரு ஒயிட் டவல் போட்டு பூ கவரே வச்சுருந்தேன். ஸோ தட் பறக்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5:45 விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். நமக் சிவாயா. மலையில் தீபமும் ஏற்றிட்டாங்க. ஸோ வீட்லேயும் காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே ஹனுமானுக்கு சரி கீழே இருக்குங்க. போதும் கீழே இருக்குங்க. கை விழுந்து கும்பிட சொன்னா 2 பேரும் என்ன பண்றீங்க? தூங்கிட்டீங்களா? பட்டு ஏந்திரு. ஏய் தூங்கிட்டியா கிச்சு? ஏஞ்சிருச்சலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி ஒரு இது கரண்டி நான் சாப்பிட்டேன். இந்த பையன் அங்க வச்சத சாப்பிட்டுட்டான். கரண்டி தான் நான் எடுத்து சாப்பிட்டேன். பா டயர்டா இருக்கு எனக்கு. அந்த இந்த கடையில் திருப்பதி பொங்கல் சாப்பிட்டோமே ஒன்று. இது ரொம்ப நல்லா இருக்கு. சாமிக்குன்னு செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இனிமேல் என்னையே கிருஷ்ணன் சாமி நினச்சி சூப்பராக இருக்கு. ஸோ இதோட கார்த்திகை தீபம் நிறைவு பெறுகிறது, முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து தீபாவளிக்கு வந்து இது மாதிரி டெக்கரேட் பண்ணலை. அதுவே எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது, இந்த வீட்டில் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே லாஸ்ட் செலிப்ரேஷன், ஏன்னா இதுக்கப்புறம் ஊரில் இருக்க மாட்டோம், அதனால கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன். விளக்கு நின்று எரியுது, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. எஸ், ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல். ஹாப்பி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல். டு ஆல். பாய். பாய் மக்களே. பாய் அங்க போய் சொல்லுங்க. பாய். கை எடுத்து சொல்லுங்க. பாய். Bye. Hope you all liked the video. Next ஒரு interesting video.
உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சரண்ஸ் டைரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.